அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவரையும் மீண்டுமாக இந்த காலை வழிபாட்டில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வழிபாட்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற விதத்தில் 2 பாடல்களை நாம் பாட இருக்கிறோம். அடைக்கலமே உமது அடிமை நானே இந்த பாடலையும், அதைத் தொடர்ந்து எலியாவின் தேவன் நம் தேவன், இந்த 2 பாடல்களையும் அருமை சகோதரன் சைமனையா அவர்கள் இந்த பாடல் வேலையை நமக்கு வழி நடத்துவார்கள். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தரும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. கர்த்தரிவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரிவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரிவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரிவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரிவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே.
சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனை தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனை தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. தேவ ஜனம் கூட்டி சேர்க்க தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவ ஜனம் கூட்டி சேர்க்க தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஜெபம் செய்வோம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அனுதினமும் எங்களை தாங்கி வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, 2 பேராவது 3 பேராவது உம்முடைய நாமத்தினாலே கூடி வரும்போது எங்கள் நடுவிலே இருப்பேன் என்றும் நாங்கள் கேட்பதை அருளி செய்வேன் என்றும் வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்கு மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளினுடைய கால வேளையிலும் உம்மை நாங்கள் வழிபடும்படியாய் வாஞ்சையோடு கூட காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய தூய பிரசன்னத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பயனுடையதாக இருக்க அருள் தாரும். இந்த நேரலையின் வழியாய் இருக்கின்ற இடங்களிலே இணைந்து வழிபடுகின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரீர் ஆசீர்வதிப்பீராக. வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை காத்துக்கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமையாக வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலையில் 6வது பாமாலை பாடல் உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலின் முதல் 4 கவிகளை நாம் இணைந்து நாம் பாடுவோம். Whoa.
காலை மாலை வழிபடும் முறைகளில் இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் இணைந்து பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உடைப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாமமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாபமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல. உம்முடைய கூலிக்காலில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் இந்த கால வேளையில் ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற நம் அனைவரும் ஆண்டவரின் திருச்சமூகத்தில் நாம் இருக்கின்ற இடங்களில் முழங்கால் படித்த வண்ணமாகவோ அல்லது அமர்ந்த வண்ணமாகவோ நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் சர்வ வல்லமுடைய கடவுளிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை நம்முடைய சொந்த பாவரிக்கையின் ஜெபமாக பயபக்தியோடு இணைந்து நாம் பின்பற்றுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகளில் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இந்த தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகின்ற அருள் நிறைந்த ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதியை நாம் முறைமுறையாய் வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 57ஆம் வசனம் துவங்கி 64ஆம் வசனம் வரையிலும் அடங்கியிருக்கின்ற திருவார்த்தைகளை முறைமுறையாய் வாசிப்போம். Today's responsive psalm reading, Psalm 119, verses commencing from 57 to 64. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். உம்முடைய இதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன்.
உமது கற்பனை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாயத்தீர்ப்புகளை நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரி எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. முதலாம் திருமறை பகுதி வாசிக்கப்பட கேளுங்கள். அது என்னாகமங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். The book of Numbers, chapter 27, verses 1 to 11. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கீலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலொப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலொப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தாரிலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதிப்பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். பாட முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமறை பகுதி வாசிக்கப்பட நாம் கேட்போம். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 28 வரை. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு
அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டுமென்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி வாசித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய 3ஆம் திருமறை பகுதி நற்செய்தி வாக்கியம் வாசிக்கப்பட கேளுங்கள். அது லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் துவங்கி 55ஆம் வசனம் முடிய. லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verses 46 to 55. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கழிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள் என்பதே வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளறிக்கு ஆயத்தமாக பாமாலையிலே 99வது பாமாலை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலை 99. உங்களை படைத்தவர் சர்வ தயாபரர். வாழ்ந்து ஜீவி
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய அன்பின் கர்த்தாவே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த கால வேளையில வாழ்வு தருகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக வாஞ்சையாய் காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான துபாய் தமிழ் திருச்சபையின் அன்பு இறைமக்களே, இந்த நேரலையின் வழியாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவரும் அறிவு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உலகம் முழுவதும் COVID-19 என்கிற இந்த விஷக்கிருமியினுடைய தாக்குதலினாலே இயல்பாக ஓடிக்கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை, இயல்பாக ஓடிக்கொண்டிருந்த உலகத்தினுடைய இயக்கம், உலகத்தினுடைய பொருளாதாரம் அனைத்தும் தலைகீழாக மாறிப்போன ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த கொரோனா மனித உயிர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஒருபுறம் ஏற்படுத்தி இருந்தாலும், இந்த கொரோனாவினுடைய வருகைக்கு பிறகு பல நல்ல மாற்றங்கள் உலக திருச்சபைகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஏற்கனவே நான் ஒருமுறை குறிப்பிட்டது போல, உலகத்தினுடைய சுற்றுச்சூழல் இந்த கொரோனா காலகட்டங்களில் அதிகமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. காற்றின் மாசு அளவு குறைந்திருக்கிறது, நீர்நிலைகளின் மாசு அளவு குறைந்திருக்கிறது, ஒலி மாசு குறைந்திருக்கிறது. அதே போலவே தொழிற்சாலைகள் வெளியிடுகின்ற நச்சு புகையின் மாசுக்கள் குறைந்திருக்கின்றன. கடவுள் படைத்த மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்தும் மிக சந்தோஷமாக, மிக சுதந்திரமாக இருக்கிறதை நாம் எல்லாரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது, ஒரு சில துறைகளிலே பணியாற்றுகிற மக்களை துச்சமாக மதித்த ஒரு சமூகம் இன்றைக்கு அவர்களை நல்ல முறையிலே மதிக்கின்ற ஒரு நிலைமைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் அல்லது வளர்ந்திருக்கிறோம். குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த சகோதர சகோதரிகள் இப்பொழுது தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது, இந்த பணி செய்கிற சகோதர சகோதரிகளை வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை அல்லது பண்டிகை காலங்களில் ஏதோ ஒரு சின்ன தொகையை கொடுத்து, நாம் உபயோகப்படுத்தின ஆடைகளை கொடுத்து, மீதமுள்ள உணவுகளை கொடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு வந்ததற்கு பிறகு இந்த தூய்மை பணியாளர்களுடைய சேவை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெருக்களில், மருத்துவமனைகளில், மால்களில், இப்படி பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்தந்த தெருக்களில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பல விதங்களில் இப்பொழுது அவர்களை மதிக்கிறார்கள். சால்வை அணிவித்தல், மாலைகளை அணிவித்தல், பணங்களை கொடுத்தல், அவர்கள் மேல் மலர்களை தூவுதல், இப்படி பல விதங்களில் அவர்களை நாம் இப்பொழுது கண்ணியமாக நடத்த பழகி கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, இந்த கொரோனா இருக்கிற வரைக்கும் இந்த பயம் இருக்கும். கொரோனா போயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு இதே மரியாதை மதிப்பை இந்த சமூகம் கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி மருத்துவத்துறையில் இந்த கொரோனா மருத்துவ பணியாளர்கள் எல்லாரையும் ஒரு கண்ணியம் மிகுந்த பார்வையில் பார்க்கின்ற ஒரு பார்வைக்கு
இந்த கொரோனா நம்மை தள்ளி இருக்கிறது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் பணி செய்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய கணத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். சமீபத்தில் துபாயில் நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஒரு நர்ஸ், அவளோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். ஐயா, ராத்திரி 1 மணிக்கு நைட் டியூட்டி முடித்து என் டியூட்டி முடிச்சு நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு வந்துருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு போலீஸ் காரை நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே நான் கண்ணாடியை இறக்குனேன், கார் கிளாஸை இறக்குனேன். என் யூனிஃபார்மை பார்த்த உடனே அந்த போலீஸ்மேன் எனக்கு ஒரு பெரிய சல்யூட் அடித்து, சாரி மேடம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். நான் தேசத்துக்கு வந்து நான் பெற்றுக்கொண்ட முதல் பெரிய மரியாதை இது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக என்னிடத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படியானால் இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கின்ற பணியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய மதிப்புக்குரியவர்கள், நம்முடைய மரியாதைக்குரியவர்கள் என்கின்ற ஒரு மாற்றத்தை இந்த COVID-19 நமக்கு கொடுத்திருக்கிறது. அதிலும் சிறப்பாக நர்ஸுகளாக பணி செய்கிற தாதிமார் நிச்சயமாக நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் நேரடியாக நோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை நேரடியாக செய்கிறவர்கள் அவர்கள்தான். தங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இதன் மூலமாய் வரலாம் என்கிற ஆபத்து இருக்கிற போதும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் இந்த சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நாளில் நிச்சயமாகவே நாம் எல்லாரும் இந்த மருத்துவத்துறையில் பணி செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தாதிமாருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் பெண்கள் விரும்பி பணி செய்கிற துறைகளில் ஒன்று இந்த நர்சிங் ஏரியா. ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிபாட்டு முறையின் ஒழுங்கின்படி இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட செம்பொருள் விமன் த சேஞ்ச் மேக்கர், பெண்கள் மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள். பெண்கள் மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள். நம்முடைய சமூகம் கட்டமைக்கப்பட்ட துவக்க காலங்களில் அது ஆணாதிக்க சமூகமாக இருக்கவில்லை. அது பெண்களை மையமாக வைத்த சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வரலாற்றில் மானிடவியலை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த உண்மை நமக்கு புலப்பட்டிருக்கும். அது பெண்களின் சமூகமாக, பெண்களை மையமாக வைத்த சமூகமாகத்தான் துவக்க கால சமூகம் இருந்தது. ஆனால் அதன் பிறகு கால மாற்றங்களினாலே அது ஆணாதிக்க அல்லது ஆண்களை மையமாக வைத்த சமூகமாக மாறிப்போனது. ஆனால் இன்றைக்கும் பெண்கள் இல்லாமல், அவருடைய இயக்கம் இல்லாமல், அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு துறையும் இயங்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு பெண்களுடைய பங்களிப்பு இல்லாத துறைகளே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லா துறைகளிலும் பரவி சிறப்பான ஒரு பங்களிப்பை பெண்கள் இந்த உலகத்திற்கும், திருச்சபைக்கும், சமூகத்திற்கும், குடும்பங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பெண்கள் மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள் என்பதை நாம் தெளிவாக, தாழ்மையாக ஒத்துக்கொள்ள நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆக இந்த நாளில் விமன் த சேஞ்ச் மேக்கர் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு 3 திருமுறை பகுதிகள் வாசிக்கப்பட்டது. இந்த 3 திருமுறை பகுதிகளுமே பெண்களுடைய பங்களிப்பை குறித்து பேசுகின்ற மிக முக்கியமான திருமறை பகுதிகள். ஆகவே இந்த பகுதியிலிருந்து 3 சிந்தனைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது பழைய ஏற்பாட்டின் பகுதிக்கு நாம் போகலாம். என்னாகமனின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் செலோப்பியாத்தின் பெண்கள் 5 பேர் மோசேயிடத்தில் வந்து மோசேயிடத்தில் உரிமையோடு அவர்கள் கேட்கின்ற ஒன்றை அந்த பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ராயேல் சமூகத்தில் சொத்து என்பது ஆண்களுக்கு உரியது, ஆண்களுக்கு மட்டுமே உரியது, அப்படித்தான் இருந்தது. இப்பொழுது இந்த சகோதரிகள் போய் மோசேயிடத்தில் முறையிடுகிறார்கள். எங்களுடைய தகப்பனாகிய செலோப்பியாத் மரித்து போனார், அவருக்கு ஆண் வாரிசுகள் இல்லை, நாங்கள் 5 பேருமே பெண்களாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் பெண்களாக இருப்பதினாலே மோசேயுடைய சட்டத்தின்படி எங்கள் தகப்பனுடைய நிலத்தின் சுதந்திரம் எங்களுக்கு இல்லாமல் போகும்.
ஒரு ஆண் வாரிசு இல்லாததினாலே மட்டும் அந்த குடும்பத்தினுடைய அடையாளம் இந்த சமூகத்தை விட்டு மறைந்துவிடக்கூடாது. ஆகையினாலே நாங்கள் 5 பெண்கள் இருக்கிறோம். ஆகவே எங்கள் தகப்பனுடைய அந்த உரிமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசே இடத்திலே போய் முறையிடுகிறார்கள். உடனே மோசே ஆண்டவரிடத்தில் போகிறார். ஆண்டவரிடத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார். ஆண்டவர் இந்த 5 பெண்களுடைய கோரிக்கையை கனிவோடு கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கடவுள் இப்பொழுது ஒரு புதிய ரூலிங் கொடுக்கிறார். இதுவரை நடைமுறையில் இந்த சட்டத்துக்கு இப்பொழுது கடவுள் ஒரு புதிய ரூலிங் ஆண்டவர் கொடுக்கிறார். செலோப்பியாத்தின் குமார்த்திகள் கேட்பது சரிதான். அவருடைய தகப்பனு மறைவுக்கு பிறகு அந்த குடும்பத்தினுடைய அடையாளம் மறைந்துவிடக்கூடாது. ஆகையினாலே ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தால், பெண் வாரிசு இருந்தால் நிச்சயமாக அந்த சொத்தின் உரிமை அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சட்டத்தாக மாற்று என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் வழிகாட்டுதல் கொடுக்கிறார். அதன்படி அந்த சட்டத்திலே திருத்தம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு இஸ்ராயல் சமூகத்தில் ஆண் வாரிசுகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது சொத்திலே பெண்களுக்கும் உரிமை உண்டு. அது அவருடைய பிறப்புரிமையாக மாறிப்போனது. இந்தியாவில் கடந்த மாதத்திலே தான் பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது பெண்களுக்கும் சொத்திலே சம உரிமை உண்டு என்கின்ற சட்டம் இயற்றப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இதற்கெல்லாவற்றுக்கும் முன்னோடியாக ஆண்டவர் கொடுத்த இந்த திருமறை ஆண்டவருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஆண்டவருடைய படைப்பில் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாய் இந்த சொத்துரிமை சட்டத்தை கடவுள் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். Women, the change makers. Number 1, change in the social and judicial system. சமூகத்திலும் சட்டத்திலும் பெண்கள் ஒரு முன்னுரிமையை அல்லது சம உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். ஆகவே இந்த சகோதரிகள் 5 பேரும் மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள் என்ற பட்டியலில் அடையாளப்படுத்த வேண்டிய பெண்கள். ஏதோ இந்த உலகத்தில் வந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்று இல்லாமல் நான் வாழுகின்ற வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின பெண்கள் வரிசையில் இந்த செலோப்பியாத்தின் 5 பிள்ளைகள் மக்லா, நோவா, ஒக்லால், மில்கா, திர்ஷா என்று அழைக்கப்படுகிற இந்த 5 பெண்களையும் இந்த கால வேளையில் நாம் நன்றியோடு கூட நாம் நினைவு கூறுவோம். இஸ்ராயல் சமூகத்திலும் சட்டத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு துணை போனவர்கள் அல்லது வழிகாட்டினவர்கள் என்ற அடையாளத்தை இந்த அன்பு சகோதரிகளுக்கு திருமறை கொடுத்திருக்கிறது. இன்றளவும் யூத திருமறையில், தோராவில் இந்த பெண்களுடைய பங்களிப்பு போற்றப்படுகிறது. இந்த நாளினுடைய 2வது திருமறை பகுதியாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆதி திருச்சபையில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் பெரும்பாலும் ஆண்களாகத்தான் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இயேசுவினுடைய சீடர்கள் 11 பேர், அதன் பிறகு மத்தியாஸ், அதன் பிறகு இந்த மேல் வீட்டறையில் அமர்ந்திருந்த சகோதரர்கள், அதன் பிறகு பர்னபாஸ், பவுலோப்போஸ்தலன் என்று சொல்லி ஆண்கள் அதிகமான பேர் திருச்சபையின் ஊழியங்களில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆதி திருச்சபையில் ஆண்களுக்கு இணையான இறைப்பணியை பெண்களும் செய்தார்கள் என்பதற்கு திருமறையிலே பல அடையாளங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதிலே ஒன்று அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் சீடர்களுக்கு இணையாக சீஷி என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். சீடன் என்பதற்கான பெண்பால் தான் அது, ஃபீமேல் டிசைபிள். அப்படியானால் துவக்க கால திருச்சபையிலேயே பெண்கள் சீடத்துவத்திற்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள் என்பதை
இங்கே லூக்கா பதிவு செய்திருப்பதை கண்டு நிச்சயமாகவே நாம் சந்தோஷப்பட வேண்டும். தபீத்தாள் மாத்திரமல்ல, அதைத் தொடர்ந்து பிரிஸ்கில்லா என்கிற சகோதரியும் ஆதி திருச்சபையின் ஊழியங்களில் மிக மிக முக்கியமான பங்களிப்பை செய்தார்கள் என்பதை 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வந்தபோது இந்த ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் அவளோடு கூட தங்கியிருந்து ஊழியத்தை செய்து வந்ததாகவும், பவுலோடு கூட இணைந்து இவர்களும் கடவுளுக்கு மகிமையான ஊழியங்களை செய்ததாகவும் அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிறோம். ஏதோ பவுலுக்கு அவர்கள் துணையாக இருந்தார்கள் என்பது மாத்திரம் செய்தி அல்ல, அவர்கள் இருவரும் இணைந்து தனிப்பட்ட முறையிலும் அநேக ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக பிரிஸ்கில்லா கடவுளுடைய ஊழியத்தில் தன் கணவனை விட 1 மடங்கு அதிகமாக திருச்சபையின் ஊழியங்களிலே தன்னுடைய பங்களிப்பை கொடுத்ததாக திருமறையிலே வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையில பிரிஸ்கில்லாவும் ஒரு சிறந்த தலைவியாய் இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினதாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் மாத்திரமல்ல, ரோமர் 16ஆம் அதிகாரத்திலும் பவுலடிகளார் சிறப்பாக பிரிஸ்கில்லாவை குறித்து குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். பிரிஸ்கில்லாவின் ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை குறித்து இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். திருச்சபையில் பாடல்கள் பாடுவது, பாடல் வேளையை முன்னின்று வழிநடத்துவது, ஜெப நேரத்தில் முன்னின்று நடத்துவது, இவைகள் தான் துவக்க காலத்தில் பெண்கள் அதிகமாக ஈடுபட்டிருந்த ஊழியங்கள். ஆனால் இதில் பிரிஸ்கில்லா சற்று வித்தியாசமானவர்கள். ஒரு முறை அப்போலோ என்கிற ஒரு சிறந்த ஊழியன், அவரை குறித்து திருமறையில் வாசிக்கிற போது 18:24 அலெக்சாண்டிரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமத்தில் வல்லவனுமான அப்போலோ எனும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். எபேசு பட்டணத்திற்கு இந்த அப்போலோ வருகிறார். அவர் ஒரு பிறப்பால் யூத சமூகத்தைச் சேர்ந்தவர். அலெக்சாண்டிரியா பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தவர். அலெக்சாண்டிரியா பட்டணம் ஒரு நல்ல அறிவு சார்ந்த ஒரு பட்டணம். ஆகவே அங்கிருந்து வந்தவர் ஒரு சிறந்த அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். அந்த ஊழியம் முடிந்ததற்கு பிறகு பிரிஸ்கில்லா அவர்களை தனியாக அழைத்து வந்து அவருடைய ஊழியத்தில், அவருடைய போதகத்தில் காணப்பட்ட சின்ன சின்ன நிறை குறைகளை தனியாக கூப்பிட்டு சொல்லி விவரித்து சொன்னதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியிலே அனனுள்ளவனாய் கர்த்தர் கடத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இவங்க இருக்கிறது கொரிந்து, இவர் படித்தது அலெக்சாண்ட்ரியா. ஒரு சிறந்த அறிவாளி, ஆனாலும் கர்த்தருடைய அறிவில் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதில் சற்று பின்தங்கியவராக ஒருவேளை அவர் இருந்திருக்க கூடும். ஒருவேளை டாக்ட்ரினல் வேல்யூஸ். ஆகவே இப்பொழுது சபையினுடைய மூத்த உறுப்பினர்களாக இருக்கிற ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் அல்லது சபையில் ஊழியத்தில் இணைந்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் அப்போலோவை தனியாக அழைத்து காணப்பட்ட நிறை குறைவுகள் எல்லாம் சொல்லி சத்தியத்தை அவருக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. The change in the mission of the church. திருச்சபையின் ஊழியத்தில் ஒரு புதிய மாற்றத்தை இந்த பிரிஸ்கில்லா ஏற்படுத்துகிறாள். brings the equality in the Lord's mission. கர்த்தருடைய ஊழியத்தில் ஆண்கள் மட்டுமே என்கிற நிலையை மாற்றி பெண்களும் ஊழியத்திலே சிறப்பான பங்களிப்பை கொடுக்க முடியும். ஒரு ஊழியக்காரனுக்கே சரியான ஆலோசனையை ஒரு பெண் கொடுக்க முடியும் என்பதற்கு பிரிஸ்கில்லால் ஒரு நல்ல உதாரணமாக இருப்பதை திருமறையில் நாம் வாசிக்கிறோம். brings the equality in the Lord's mission, especially in teaching mission. போதிக்கின்ற பணியில் ஒரு நல்ல ஆலோசகராக இந்த பிரிஸ்கில்லா இருந்ததை திருமறையில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் மாற்றத்தை உருவாக்கினவர்கள் வரிசையில் செலூப்பியாத்தின் பிள்ளைகள் சமூகத்திலும் சட்டத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். பிரிஸ்கில்லால் ஆண்டவருடைய திருச்சபையின் ஊழியத்தில் பெண்களும் போதக பணியில் சிறப்பாக செய்ய முடியும் என்பதற்கு
ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர்களில் இந்த சகோதரியும் ஒருவர் என்பதை இந்த கால வேளையில் நாம் நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மூன்றாவதாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் வசனம் வரையிலும் மரியாளின் கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பொதுவாக இந்த மரியாளின் கீதம் கிறிஸ்மஸ் காலங்களில் வாசிக்கப்படுகிற ஒரு பகுதி, அல்லது மங்களவாக்கு திருநாள் அன்றைக்கு சிறப்பாக வாசிக்கப்படுகின்ற ஒரு பகுதி. இந்த பாடல் திருமறையிலே இருக்கிற பாடல்களிலே மிக மிக முக்கியமான பாடலாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், மரியாளும் அவர்களுடைய ஊழியமும் கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டத்தில் அவருடைய பங்களிப்பும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. சேஞ்ச் இன் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் லிபரேட்டிங் பிளான்ஸ். கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு முக்கியமானது என்பதை அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிற ஒரு பாடல் இந்த கன்னி மரியாளின் பாடல். த கரேஜியஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மதர் மேரி. துணிவுள்ள ஒரு பங்களிப்பை கன்னிமரியாள் கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். பழைய பாட்டில் அதுவரையிலும் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் முழுமையான பங்களிப்பை பெற்ற பெண்கள் வெகு சொற்பமான பேர். ஆபிரகாமிலே துவங்கி தொடர்ந்து பல ஆண்கள் தான் கடவுளுடைய மீட்பின் செயல்பாட்டில் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்தார்கள். அதில் சற்று விதிவிலக்கானவள் தெபோராள். நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசினியாகவும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சிறப்பாக செய்தவள். இப்படி ஒரு சிலரை மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் நாம் அடையாளப்படுத்த முடியும். மரியாளுடைய பங்களிப்பு ஏன் மிக மிக முக்கியமானது என்றால், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டத்தில் தனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும், தனக்கு என்ன அவமானங்கள் வந்தாலும், தனக்கு என்ன நிந்தைகள் வந்தாலும், தன்னுடைய எதிர்கால வாழ்வு முற்றிலுமாக பாதிக்கப்பட்டாலும் நான் கடவுளுடைய அழைப்புக்கு நான் கீழ்ப்படுவேன், கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டத்திற்கு என் உடலையும் என் வாழ்க்கையையும் நான் களபலியாய் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று முன்வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவர் அன்னை மரியாள். ஆகவேதான் தனக்கு மங்களவாக்கு அருளப்பட்டதற்கு பிறகு யோவானின் தாயாக எலிசபெத்தை சந்திக்க போகிறாள். எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறாள். அந்த வாழ்த்துதல் எப்படி முடிவடைகிறது? பெண்களுக்குள்ளே நீ பாக்கியவதி என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகுதான் இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. இது ஒரு சாதாரண பாடல் அல்ல, இது மிக மிக அழுத்தம் நிறைந்த ஒரு பாடல். இந்த பாடல் பல்வேறு விதமான சித்தாந்தங்களை உள்ளடக்கி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலுக்கு பல பெயர்கள் உண்டு. கன்னிமரியாளின் கீதம் என்று சொல்லுவோம். இதை லத்தீனில் சாங் ஆஃப் த மேக்னிஃபிகட் என்று சொல்லி அழைப்பது உண்டு. இட்ஸ் அ கேண்டிக்கிள் ஆஃப் மேரி, இப்படியெல்லாம் அழைப்பது உண்டு. இந்த பாடல் எதை குறித்து பேசுகிறது என்றால், த ஹம்பிள் வெர்சஸ் த இம்புடென்ட். தாழ்மையானவர்களுக்கும் ஆணவம் நிறைந்தவர்களுக்கும் இடையே காணப்படுகின்ற அந்த முரண்பாட்டை குறித்து இந்த பாடல் பேசுகிறது. சாதாரணமாக பேச முடியாத ஒரு உண்மையை இந்த பாடலின் மூலமாய் மரியாள் பேசுவதாக நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கலாம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறவர் 51வது வசனத்தில் சொல்லுகிறார், தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். தாழ்மைக்கும் ஆணவத்திற்கும் இடையான வித்தியாசத்தை கடவுள் எப்படி பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற கடவுள், ஆணவம் நிறைந்தவனை சிதறடிக்கிற கடவுள். என்ன ஒரு அற்புதமான பாதிப்பு பாருங்கள். கன்னிமரியாளின் பாடல் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பாடல். தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிற கடவுள் ஆணவம் நிறைந்தவனை சிதறடிக்கிறார். இரண்டாவது, கடவுளுக்கு பயந்தவர்களுக்கும் கடவுளுக்கு பயப்படாதவர்களுக்கும், the God fearing, the ungodly.
கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள், கடவுளற்றவர்கள் அல்லது தெய்வ பயமற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் இந்த பாடல் பேசுகிறது. மூன்றாவதாக த பவர்லெஸ் அண்ட் த பவர்ஃபுல், அதிகாரம் நிறைந்தவர்கள் அதிகாரம் அற்றவர்கள், இருவருக்கும் இடையில இருக்கின்ற விஷயத்தை கடவுள் எப்படி பார்க்கிறார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். எனக்கு அந்த பலம் இருக்கு, எனக்கு இந்த பலம் இருக்கு, எனக்கு அரசியல் பலம் இருக்கு, எனக்கு பண பலம் இருக்கு, ஜாதி பலம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி விடுகிறார், தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். மரியாளுடைய அனுபவத்திலிருந்து மரியாள் சொல்லுகிறாள், நான் அடிமை, அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் நோக்கி பார்த்தார். த பவர்லெஸ் அண்ட் த பவர்ஃபுல், நிறைவாக த புவர் அண்ட் த ரிச். ஒரு சமூகம் கட்டமைக்கப்படும் போது அந்த சமூகம் எப்பொழுதுமே பணம் நிறைந்தவர்களை மையமாக வைத்துத்தான் பெரும்பாலும் கட்டமைக்கப்படும். ஆனால் கடவுளுடைய அரசு என்பது பணம் படைத்தவர்களை மையமாக கொண்ட ஒன்று அல்ல. அது ஏழை எளிய மக்களை, பாமரர்களை, த இன்னோசன்ட் பீப்புள், அவர்களை மையமாக வைத்ததுதான் இறையரசு. அதை இந்த பாடல் வலியுறுத்தி சொல்லுவதாக இந்த பகுதியில் வாசிக்கிறோம். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். யார் பசியா இருக்கிறாரோ அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கிற கர்த்தர் ஐஸ்வர்யமான்களை வெறுமையாக அனுப்புகிற கடவுள். அப்படியானால் செல்வம் அடைத்தவர்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல என்பது பொருள் அல்ல. அந்த செல்வம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அந்த செல்வத்தின் மூலமாய் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை கடவுளுக்காக அவர் எப்படி பயன்படுத்துகிறார், மற்றவர்களின் நன்மைக்காக அவர் எப்படி பயன்படுத்துகிறார், அதன் அடிப்படையிலே தான் கடவுள் அதை மதிப்பிடுகிறார். ஆகவே இந்த பாடலை கன்னிமரியாள் பாடுகிற போது இந்த 4 விதமான சித்தாந்தங்களையும் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை செய்கிற கர்த்தர், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற கர்த்தர், ஆணவம் உள்ளவனை சிதறடிக்கிற தெய்வம், பலவான்களை ஆசனங்களில் தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற கர்த்தர், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்புகிற கர்த்தர் என்று சொல்லி இந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார். The courageous participation of Mother Mary, it makes a clear difference in that society. அந்த சமுதாயத்தில் ஒரு தெளிவான பாதிப்பை கன்னிமரியாள் ஏற்படுத்தினாள் என்பதை கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டத்தின் வழியாக நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆக இன்றைக்கு 3 திருமறை பகுதியிலிருந்து 3 சிந்தனைகளை கற்றுக்கொண்டோம். செலூப்பியாத்தின் குமாரத்திகள் மாற்றத்தை உருவாக்கினார்கள். சமூகத்திலும் சட்டத்திலும் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டினார்கள். பிரிஸ்கில்லாள் ஆண்டவருடைய திருச்சபையில ஆண்களுக்கு நிகரான ஊழியத்தை செய்வதில் பெண்களுக்கும் பங்களிப்பு இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு மாற்றத்தை ஆதி திருச்சபையில ஏற்படுத்தினார். கன்னிமரியாள் ஒரு எளிமையான தாழ்மையான பின்புலத்திலிருந்து வந்தபோதும் கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டத்திற்கு கடவுள் தன்னை தெரிந்தெடுத்ததற்கு பிறகு எனக்கு என் வாழ்வுக்கு எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் பொருட்டு நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அந்த நிந்தையை சுமந்து கொள்ளுகிறாள். சமூகத்தில் ஒரு பெண் நிச்சயமாக மீட்பின் திட்டத்தில் ஒரு சிறந்த காரணியாக, ஒரு சிறந்த ஊடகமாக பணி செய்ய முடியும் என்பதை கன்னிமரியாளின் வாழ்வும் அர்ப்பணிப்பும் வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளில், ஊழியங்களில், நம்முடைய குடும்பங்களில், சமூகங்களில் பெண்கள் மாற்றத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 3 திருமுறை பகுதிகளுக்கும் நமக்கு நல்ல முன்னோட்டமான சாட்சியை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே நம் நடுவில் இருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற அன்பான சகோதரிகளை ஊழியத்தின் பாதையில் மாத்திரமல்ல சமூக வாழ்விலும் அவருடைய பங்களிப்புக்கு நாம் தடையாய் இராதபடிக்கு நம்மால் இயன்ற உதவிகளை கொடுத்து கடவுளுடைய இறையரசில ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாரும் ஆண்டவரோடு கூட ஒன்றாக இருக்கிறோம் என்கின்ற இந்த சமத்துவத்தை நிலைநாட்டுகிற பணியில் நம்மையும் ஒருங்கிணைத்துக் கொள்ள இந்த கால வேளையில் நம்மை நாமே ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்கள் வழியாய் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்க நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் இணைந்து நாம் அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்துக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமஇடத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த ஆண்டுகளை நினைவுகூருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். 11th September மிஸ்டர் டி ஜான், மிஸ் வானா பெர்னிஸ், மிஸ் ரெய்லின் ஐசக். 12th மிஸ்டர் ஜி பால், மிஸ்ஸஸ் ஷர்லி கிரேஸ், மிஸ்ஸஸ் பெனிட்டா காட்வின், மிஸ்டர் அஸ்வின் பேட்ரிக், மிஸ்ஸஸ் அனிட்டா மேரி ஜூலியன், மாஸ்டர் காட்வின். 13th மிஸ்டர் பால் ஆசிர் ஜோசப், மிஸ்டர் ரவி சாமியல், மிஸ்ஸஸ் செல்வகுமாரி சுதர்சன், மிஸ் ஜானிஸ், மாஸ்டர் பிரையன் லெமியல். 14th மிஸ்ஸஸ் மோனிஷா, மிஸ்டர் அனீஷ் கால்டுவெல், மிஸ்ஸஸ் மெட்லின் கிரேஷியா, மாஸ்டர் ரிங்கிள் அருள், மிஸ்டர் எஸ் ஜோன் சாமுயல், மாஸ்டர் ஜாபத், மிஸ் எரியானா பிபின், மிஸ் ஷாரன் டொமினிக். 15th மிஸ் ஆன் இசபெல் வெஸ்லி பால், மிஸ்டர் பாலின் சுரேஷ், மாஸ்டர் ஜெஃப்லின் ஜென்கின்ஸ், மிஸ்டர் அன்பு ரூபன் ராஜா, மாஸ்டர் ஜீவன் டேவிஸ். 16th மிஸ்டர் சாம், மாஸ்டர் ஸ்டான்லி சாமுயல், மிஸ்டர் ஜான் மைக்கேல், மாஸ்டர் வி ஜாரன், மாஸ்டர் பெஸ்டின், மிஸ்ஸஸ் அனிதா சதீஷ் பாபு. 17th மிஸ்ஸஸ் ஜபா ரவீந்திரன், மிஸ்டர் நெல்சன் ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் ஜெசிந்தா ராஜசேகர், மாஸ்டர் ஜஸ்வின் சாம், மாஸ்டர் நிதிஷ் பீட்டர், மிஸ் கார்லின் நிர்மல் குமாரி ஜான்சன். திருமண ஆண்டை நினைவுகூருடைய பெயர்களை வாசிக்கிறேன். 11th September மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலிவ் சுஜின். 12th மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்லப்பா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலமுருகன். 13th மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் ஜெயபால், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலின் சுரேஷ். 14th மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி பால்ராஜ். 15th மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் துரைராஜ். 16th மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெபின் ராஜகுமார். பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிற அன்பு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக பாமாலையில் இன்னொரு ஆண்டு முற்றுமாய் பாடலின் முதல் கவியை மாத்திரம் நாம் இணைந்து நாம் பாடுவோம். இன்னொரு ஆண்டு முற்றுமாய் எங்களை மகா அன்பாய் காத்து வந்தீர் இயேசுவே, உம்மை துதி செய்வோமே. ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். ஐசாயா சாப்டர் 54 verse 13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலும் பிறந்த ஆண்டுகளை திருமண ஆண்டுகளை மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அன்பு பிள்ளைகளை, அன்பு குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பின் திருக்கரம் இந்த புதிய ஆண்டில் அடியார்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தின் நிர்வாக பணிகளுக்கென்று கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கைகள், சந்தா காணிக்கைகள் அனைத்தையும் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது உற்சாகமாய் படைக்கவும், இல்லாவிட்டால் ஆன்லைனில் நீங்கள் அதை செலுத்தவும் அன்போடு கூட நான் நினைவுபடுத்துகின்றேன். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு ஆட்சிமையாக கீர்த்தனையில் 39வது பாடலை நாம் இணைந்து பாடலாம். கன்னிமரியாளின் பாடல். ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறது, எதன் ஆவியும் அவரில் கழிக்கிறது. ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றது, எந்த கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. நேர்த்தியாய் பாடு
நீதம் கணிந்தே நேர்த்தியாய் பாடுவேன் நீதம் கணிந்தே எந்தன் பார்த்திபனுடன் பாதம் தினம் பணிந்தே ஆத்துமக்கரை துதிக்கின்றதே எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே அடிமையின் தாழ்மை பார்த்தாரே என்னை அனைவரும் பாக்கிய என்பாரே அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே என்னை அனைவரும் பாக்கிய என்பாரே முடிவில்லா மகிமை செய்தாரே முடிவில்லா மகிமை செய்தாரே பலமுடையவர் பரிசுத்தர் என்பாரே ஆத்துமக்கர்த்தரை துதிக்கின்றதே எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே பயப்படும் பக்தர் இறங்குகிறார் நரர் பார்த்திட பெரும் செயல் புரிகின்றார் பயப்படும் பக்தர் இறங்குகிறார் நரர் பார்த்திட பெரும் செயல் புரிகின்றார் உயர்த்திடு நரர்களை சிதறடிப்பார் உயர்த்திடு நரர்களை சிதறடிப்பார் தன்னை உகந்தவர் தாழ்ந்திடில் உயர்த்துகின்றார் ஆத்துமக்கர்த்தரை துதிக்கின்றதே எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே போர்பிதாக்களுக்கு அவர் சொன்னது போல் அந்த முனியாவிரா உட ஜலமதன் பால் போர்பிதாக்களுக்கு அவர் சொன்னது போல் அந்த முனியாவிரா உட ஜலமதன் பால் நட்புடன் நினைவோடு நல்லிசரே நட்புடன் நினைவோடு நல்லிசரே அவன் நலம் பெற ஆதரித்தார் மரபே இதோ ஆத்துமக்கர்த்தரை துதிக்கின்றதே எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளினுடைய காலவேளையில் மீண்டுமாக ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த நேரலையிலே ஒன்றிணைந்து உம்மை வழிபடுகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சென்று போன நிமிடம் வரையிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை என்பதை நினைவு கூறுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த இந்த பாதையெங்கும் வல்லமை நிறைந்த கர்த்தர் தாழ்மையாக எங்களோடு கூட உடன் வந்து எங்கள் கரங்களை பற்றி பிடித்து எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு, சங்கீதக்காரன் சொல்லுவது போல என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி கர்த்தர் எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்த கிருபைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். அப்பா, சிறப்பாக இந்த துபாய் தமிழ் திருச்சபைக்காக, இந்த திருச்சபையோடு இணைந்து விசுவாச வாழ்வில் பயணிக்கின்ற ஃபுஜைரா ராசல் கமா திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக, இந்த அமீரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக, உறவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரலையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். இப்படி பல நேரங்களில் ஜபங்களிலே நாங்கள் சொல்வதுண்டு. ஆனால் எங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்வின் பாதைகளிலும் நீர் நல்லவராக இருக்கிறதை நாங்கள் இந்த காலங்களிலே அதிகமாக உணர்கிறோம்.
நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாள் நாங்கள் வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது உம்முடைய பலத்த கரத்தின் பாதுகாப்பை நாங்கள் உணர்கிறோம். நீர் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் என்பதை எங்களுடைய வருவாய் குறைந்திருக்கிற இந்த நாட்களில் இவைகளை கொண்டும் எங்களை போஷிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்கிறோம். நீர் அற்புதங்களை செய்கிற தெய்வம் என்பதை எங்களுடைய பலவீனமான நேரங்களில் நாங்கள் உணர்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீர் மாத்திரம் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் உடன் இருக்கிறீர். எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி தங்களுடைய இருதயங்களை திறந்து கண்களிலே கண்ணீர் நிரம்பி, ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து என்னை நீர் மாற்ற வேண்டும், இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து என் ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் இந்த கால வேளையில் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின் கரம் நீட்டப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்கள் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே, விடுதலை தாங்க ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனே. சொந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் துபாய் தமிழ் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரல் மூலமாய் பங்கு பெற்றுக் கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் செவிசாய்த்து கேட்டு இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தாங்குவதாக, பலப்படுத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக. குறிப்பாக ஆண்டவரே திருச்சபையின் எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் மூலமாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஆண்டவருடைய கிருபை உடனிருக்க வழிநடத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் மக்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய வியாபாரங்கள் சுய தொழில்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், பஞ்ச காலத்திலும் கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் கிறிஸ்தேசுவுக்குள்ளாய் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு நீர் பலன் தாரும் சுவாமி. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண விடுதலையை தரும்படியாக இடத்துல மன்றாடுகிறோம். பேறு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தாய்மை பேற்றின் கிருபைக்காய் காத்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வுக்காய் காத்திருக்கிற பெற்றோர்களுக்காக, அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கல்லூரிகளில் இடத்துக்காக அட்மிஷனுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைகளுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். காரியங்களை ஆண்டவர் வாய்க்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய அன்பான உறவுகள் இந்திய தேசத்தில் உண்டு ராஜா, உலகத்தின் பல நாடுகளிலும் உண்டு. கர்த்தர் ஒவ்வொருவருடைய பராமரிப்பிலே பாதுகாப்பிலே காத்துக்கொள்வீராக. கர்த்தாவே, இந்த கோவிட்-19க்கு சீக்கிரத்தில் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் இறப்பின் செய்திகள் அதிகரித்து கொண்டே போகிறது. பாரதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக, மன உருக்கத்திற்காக, தயவுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். மனதிருக்கும் சுவாமி. இந்த கால வேளையில் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பெண்கள் மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள். திருமறையில் செலூப்பியாத்தின் குமாரத்திகள் 5 பேர் இஸ்ராயேல் சமூகத்திலும் இஸ்ராயேலுடைய சட்டத்திலும் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதில் நிலைநாட்டி மாற்றத்தை உருவாக்கினார்கள். பிரிஸ்கில்லாள் ஆதி திருச்சபையின் ஊழியங்களில் குறிப்பாக போதிக்கும் பணியில் பெண்களுக்கும் உரிமை உண்டு என்ற நிலைமையை உறுதிப்படுத்தினார்கள். கன்னிமரியாள் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து, கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இன்றியமையாதது என்பதை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கும் எங்களுடைய தேசத்திலும் சமூகத்திலும் திருச்சபையிலும் குடும்பங்களிலும் இன்றளவும் பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவர்களாக, தாக்கத்தை ஏற்படுத்துவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவர்கள் நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவனும் என்றில்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்வது போல் ஆண்டவரே, இந்த நாளில் பெண்கள் மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள
அவர்களை தொடர்ந்து எங்களுடைய உடன் பயணங்களில் உற்சாகப்படுத்தி வழிநடத்த பலன் தாரும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானமும் நல்வாழ்வும் கிருபைகளை தந்து சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் உங்களை பூரணமாய் நிரப்புவாராக. வழிபாட்டுக்கு நிறைவாக நிறைவு கவி 2 கர்த்தரை தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியாய் கொடு, எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எல்லாரோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் நிறைவான சந்தோஷத்தோடும் போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.